வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரஸ் மீட்டிங். விக்ரம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆபீஸ் கேபினுக்குள் ஒரு தற்காலிக பெரும் பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருந்தது. கம்பெனியின் இத்தனை வருட உழைப்பும் வியர்வையும் கௌரவமும் ஒரே ஒரு நொடியில் உலகத்தின் முன்னால் கேள்விக்குறியான அந்த உறைந்து போன நிமிடத்தில் திலீபனின் முகம் அப்படியே மாறியிருந்தது. அவனது இதய துடிப்பு காதுகளில் கேட்கும் அளவுக்கு வேகமாய் அதிகரிக்க, கைகள் ஆத்திரத்திலும் அதிர்ச்சியிலும் லேசாக நடுங்கின. இத்தனை வருட கார்ப்பரேட் வாழ்க்கையில் அவன் சந்திக்காத ஒரு அசிங்கத்தை விக்ரம் அவனுக்கு பரிசாக கொடுத்திருந்தான். ஆனால் அவன் அருகில் மிக நெருக்கமாக நின்றிருந்த சௌமியாவின் கண்களில் துளியும் பயமில்லை. அவளது விழிகளில் ஒரு தீர்க்கமான சவாலும், தன் காதலனை எந்த சூழலிலும் இந்த உலகத்தின் முன்னால் விழவிடக்கூடாது என்ற பிடிவாதமும் மட்டுமே சுடர்விட்டு எரிந்தது. அவளது அமைதியான அதே சமயம் உறுதியான முகம் திலீபனுக்குள் நிலவிய அந்த பேரிழலுக்கு நடுவே ஒரு விவரிக்க முடியாத பெரும் தைரியத்தை மெதுவாக விதைத்து கொண்டிருந்தது. பிரச்சனையின் தீவிரத்தையும் திலீபனின் மனநிலை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவனது உயிர் நண்பனான சுரேஷ் உடனடியாக உணர்ந்தான். திலீபனை இந்த இறுக்கமான சூழலில் இருந்து அவனுக்கு ஆறுதல் கூறவும் அவன் விரும்பினான். மெதுவாக திலீபனை தனியே ஒரு ஓய்வறைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே நிலவிய அந்த நிசப்தம் திலீபனின் பாரமான மனதை இன்னும் கொஞ்சம் கணக்கச் செய்தது. கேபினின் அந்த மூச்சு முட்டும் இறுக்கத்திலிருந்து வெளியே வந்ததும் சுரேஷ் தன் நண்பனின் தோளை மிகவும் இறுக்கமாக பற்றி கொண்டான். அவனது அந்த ஒற்றைப்பிடி இத்தனை வருடங்களாக அவர்கள் இருவரும் சேர்த்து பகிர்ந்து கொண்ட நட்பின் பாரத்தையும் நம்பிக்கையையும், நான் இருக்கிறேன் என்ற மௌனமான ஆறுதலையும் திலீபனுக்குள் மெல்ல கடத்தியது. திலீப், முதல்ல உன் முகத்தை தளர்த்துடா. கார்பெட் உலகத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான அழுக்கு பிடிச்ச சதிதான். இதை விட பெரிய நஷ்டங்களை, இதை விட பெரிய விஷயங்களை நாம ரெண்டு பேரும் ஒன்னா நின்று தோளோடு தோள் கொடுத்து கடந்திருக்கோம். ஞாபகம் இருக்காடா உனக்கு என்று சுரேஷ் மிகவும் ஆறுதலாக நிதானமான குரலில் பேசினான். அவனது குரலில் இருந்த அந்த பழைய தோழமையின் யதார்த்தமும் திலீபனை சற்றே ஆசுவாசப்படுத்தியது. திலீபன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன் கைகளால் தலையை அடியோடு கூதியபடி ஏமாற்றமும் கோபமும் கலந்த குரலில் பேச தொடங்கினான். அதிலோட சுரேஷ், பிசினஸ்ல தோப்பதோ இல்ல நஷ்டத்தை சந்திப்பதோ இந்த திலீபனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுடா. ஆனா நேற்று நைட்டு தான் சௌமியா அவ்வளவு முழு புத்தி கூர்மையும் அறிவையும் வச்சு என்னை இந்த உலகத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து ஜெயிக்க வச்சா. அவ எனக்காக பார்த்த அந்த உழைப்ப, அவளோட அந்த தூய்மையான அர்ப்பணிப்பை அந்த விக்ரம் திருடிட்டு இப்போ ஒட்டுமொத்த பழியையும் நம்ம மேலேயே, என் சௌமியா மேலேயே போடுறானே, அதை தான் என்னால மனசால தாங்கிக்கவே முடியலடா என்று தன் நெஞ்சில் இருந்த பாரத்தை அப்படியே ஆதங்கமாக கொட்டினான். அவனது வார்த்தைகளில் விக்ரமின் மேல் இருந்த கோபத்தை விட தன் காதலியான சௌமியாவின் உழைப்பை கௌரவமும் வீணாகிவிட்டதே என்ற வேதனையும் துடிப்பும் தான் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. தன் நண்பனின் உள்ளத்தில் ஓடும் காதலின் ஆழத்தை முழுமையாக புரிந்து கொண்ட சுரேஷின் உதடுகளில் ஒரு மெல்லிய அழகான புன்னகை அரும்பியது. விரைப்பாகவும் சோகமாகவும் இருந்த அந்த அறையின் சூழலை தன் குறும்பு பேச்சால் மென்மையாக்க முயன்றான். எனக்கு இப்ப விஷயம் அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சிடுச்சு மாப்ள. இங்க கம்பெனியோட கௌரவம் போகுதுங்கிற கவலையை விட உன் காதலோட உழைப்பு வீணாகுது, அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துடுச்சேன்ற வேதனை தான் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா? காலையில அவ கம்பெனிக்குள்ள நுழையும் போதே அவளோட இடது கை விரல்ல வைரமா மின்ன அந்த பிளாட்டினம் ரிங் என் கண்ணுல பட்டுதுன்னு நினைச்சியாடா என் செல்ல மாப்பிள்ள என்று தன் கண்களை சிமிட்டி திலீபனை வம்புக்கு இழுத்தான் சுரேஷ்.
சுரேஷின் அந்த குறும்புத்தனமான யதார்த்தமான கேள்வி திலீபனின் முகத்தில் அதுவரை தேங்கியிருந்த அத்தனை இறுக்கத்தையும் சற்றென்று மறைக்கச் செய்தது. திலீபன் தன் நண்பனின் பேச்சை கேட்டு லேசாக தலைகுனிந்து வெட்கமும் நெகிழ்ச்சியும் கலைந்த ஒரு அழகான புன்னகையை பூத்தான். அந்த புன்னகையில் நேற்றிரவு கடற்கரை மணலில் நிலவொளியில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் சௌமியாவிடம் தன் காதலை சொன்ன அந்த ரம்மியமான நினைவுகள் அனைத்தும் அவன் மனக்கணக்கில் அலைமோதின. நினைவுகளின் தாக்கத்தால் அவனது கண்கள் நன்றியிலும் நெகிழ்ச்சியிலும் லேசாக கலங்கின. ஆமாண்ணா சுரேஷ், நீ நினைக்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். நேற்று நைட்டு அந்த அழகான கடற்கரையில அவளோட கைகளை பத்தி என் மனசுல இருந்த காதலை அவகிட்ட முழுமையா சொல்லிட்டேன்டா. அவ என் வாழ்க்கையில என் துணையா வந்தத இந்த திலீபனோட ஆகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன்டா. பிஸ்னஸ் அனலிஸ்டா அவன் நேற்று எனக்கு கொடுத்த அந்த பெரிய வெற்றியை விட எனக்காக என் கௌரவத்துக்காக என் முகத்துல ஒரு சின்ன கவல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் நேற்று நைட் எடுத்த அந்த பெரிய ரிஸ்க் இருக்கு. அதை நினைக்கும் போது தாண்டா எனக்குள் அவள் மேல இருக்கிற காதல் ஒவ்வொரு நொடியும் இன்னும் பல மடங்கு பல கோடி மடங்கு அதிகமாகுது. அவளை என் சரிபாதியா என் வாழ்க்கை துணையா அடைய நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும்டா என்று தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த காதலை அணுவாக உணர்வுபூர்வமாக கூறினான் திலீபன். அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் சௌமியாவின் மீதிருந்த அளவற்ற காதலும் அவளது பேரறிவின் மீதிருந்த மரியாதையும் அப்பட்டமாக தெரிந்தது. அதே நேரத்தில் அந்த ஓய்வறையின் கதவை மெதுவாக திறந்து கொண்டு அடுத்த கட்ட பிளான்களை பற்றி பேசுவதற்காக சௌமியாவும் சுவாதியும் அங்கே தற்செயலாக நுழைந்தனர். துரதிருஷ்டவசமாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ திலீபன் தன் காதலை பற்றி சுரேஷிடம் உருகி பேசிய அந்த இறுதிக்கட்ட வார்த்தைகள் சௌமியாவின் காதுகளில் தேனை போல மிக தெளிவாக விழுந்தன. வாசலிலேயே அப்படியே திகைத்து அசைவற்று நின்றவளின் கண்கள் திலீபனின் காதலில் நனைந்திருந்த விழிகளை நேருக்கு நேராக சந்தித்தன. தன்மேல் அவன் வைத்திருந்த காதலின் ஆழத்தையும் அவன் சொந்த குரலிலேயே கேட்ட அந்த நொடி சௌமியாவின் நெஞ்சுக்குள் ஒரு விவரிக்க முடியாத பேரானந்தம் குளுமையை தந்தது. அவளது கண்கள் லேசாக சிவக்க அவளது இதயம் வேகமாக துடித்தது. சுற்றியிருந்த அத்தனை கார்பரேட் சதிகளும் விக்ரமன் பிரஸ்மீட் தந்த பதற்றங்களும் அந்த ஒரு நடி பார்வையின் காதலில் அப்படியே காற்றில் கற்பூரமாக கரைந்து போயின. அவள் தன் கீழ் உதட்டை கடித்து காதலை தேக்கிய விழிகளோடு அவனுக்கு ஒரு மெல்லிய புன்னகையை பரிசளித்தாள். அந்த பார்வை, நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறையும் வராது என்று அவனுக்கு சொல்வது போல இருந்தது. அப்போது மேனேஜர் சர்மா நடுங்கும் கைகளுடன் அறைக்குள் நுழைந்தார். அவரது முகத்தில் பெரும் குற்ற உணர்ச்சியும் பதற்றமும் அப்பட்டமாக தெரிந்தன. சார், திலீபன் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார் என்று சர்மாவின் குரல் உடைந்தது. இத்தனை வருஷமா இந்த கம்பெனி மேனேஜரா இருக்கு. என் கண் முன்னாடியே நம்ம டேட்டா திருடப்பட்டிருக்கு. கவின் தப்பு பண்ணப்போதே நான் கவனிச்சிருக்கணும். விக்ரம் பிரஸ் மீட்ல பேசுறத பார்க்கும்போது என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு சார். இந்த கம்பெனிக்கு என்னால ஒரு அவமானம் வந்துடுச்சே என்று கண்ணீர் மல்க கூறினார். சௌமியா மெதுவாக சர்மாவின் அருகில் சென்று அவரது கைகளை பற்றினாள். சர்மா சார், உங்களை நாங்க எப்பவும் கம்பெனியோட ஒரு தூணாதான் பாக்குறோம். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை. எதிரி ரொம்ப தந்திரமா காய நகர்த்திருக்கான். ஆனா விக்ரமை வீழ்த்துறதுக்கு இப்போ உங்களோட உதவிதான் எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது என்றால் மிகவும் மரியாதையுடன். சௌமியா தன் பிளானை விளக்க தொடங்கினாள். விக்ரம் கிட்ட இருக்கிற அல்காரிதம் ஒரு டம்மி அல்காரிதம் என்றும், உண்மையான மெயின் கேட் இன்னும் ரகசிய சர்வர்ல தான் இருக்கிறது என்றும் ஒரு போலி மீட்டிங்கை ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த தகவலை போர்டு மெம்பர்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை சௌமியா மேனேஜர் சர்மாவிடம் ஒப்படைத்தாள். சார்,
நீங்க ரொம்ப சீனியர். நீங்க பதற்றமா போய் இந்த விஷயத்த சொன்னாதான் நம்ம கம்பெனிக்குள்ள இருக்கிற அந்த இன்சைடர் அதை அப்படியே உண்மைன்னு நம்பி விக்ரமுக்கு தகவல் கொடுப்பான் என்றாள். தன் மேல் நம்பிக்கை வைத்து சௌமியா எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்ததும் சர்மாவின் முகம் மலர்ந்தது. அவரது கண்களில் இருந்த பயம் மறைந்து கம்பெனிக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய வீரியம் பிறந்தது. கண்டிப்பா சௌமியா, இந்த சர்மா சாகரத்துக்குள்ள நம்ம கம்பெனிக்கு வந்த களங்கத்தை தொடச்சே தீருவான். நீங்க சொன்னபடியே அந்த துரோகிய நம்ப வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்று மிகுந்த மனநிறைவோடும் நெகிழ்ச்சியோடும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சர்மா சார் கிளம்பியதும் அடுத்த கட்ட ஹேங்கிங் வேலைகளுக்காக சுவாதியும் சுரேஷும் சிஸ்டம் முன்னாடி அமர்ந்தனர். என்ன சுவாதி மேடம், உங்க அல்காரிதம் மூலம் விக்ரம வச்சு செய்ய ரெடி ஆயிடுச்சா? இல்ல என் கூட பேசணும்னு ஏதாவது ஆசையா இருக்கா என்று சுரேஷ் வழக்கம் போல வம்பை இழுத்தான். சுவாதி கைகளை கட்டிக்கொண்டு, சுரேஷ், இங்க நாங்க கம்பெனியை எப்படி காப்பாத்துறதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் உங்க லவ் மூடிலேயே இருக்கீங்க. ஒழுங்கா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல லாகின் டீட்டெயில்ஸை எடுத்து கொடுங்க என்றாள் செல்ல கோபத்துடன். சுரேஷ் மெதுவாக அவள் அருகே நகர்ந்து, அடிப்பாவி, திலீப்பும் சௌமியாவும் கரெக்ட் ஆயிட்டாங்க. நம்ம அல்காரிதம் எப்போ ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு கேட்டா தப்பா? ஒருவேளை இந்த யுத்தத்துல நாம ஜெயிச்சிட்டோம்னா நீ எனக்கு கிரீன் சிக்னல் தருவியா என்று குரலை தாழ்த்தி கேட்க சுவாதியின் கண்கள் லேசாக சிவந்தன. அவள் கையில் இருந்த ஃபைலால் அவன் கையில் தட்டி, முதல்ல இந்த கார்பரேட் யுத்தத்துல ஜெயிப்போம், அப்புறம் உங்க பர்சனல் யுத்தத்தை வச்சுக்கலாம் மிஸ்டர் சுரேஷ், ஒழுங்கா வேலையை பாருங்க என்று கண் சிமிட்டினாள். அங்கிருந்த பதற்றமான சூழலிலும் அந்த அறைக்குள் ஒரு மெல்லிய காதல் காற்று வீசியது. திட்டமிட்டபடி மாலை போர்டு மீட்டிங் முடிந்தது. சௌமியா சொன்ன ரகசிய சர்வர் என்ற பொய்யான தகவலை சர்மா சார் மிக யதார்த்தமாக கசியவிட போர்டு மெம்பர்கள் அதை கேட்டு சென்றனர். இரவு 11 மணி. ஒட்டுமொத்த ஆபீஸும் இருளில் மூழ்கியிருந்தது. மெயின் கேபினில் திலீபன், சௌமியா, சுரேஷ் மற்றும் சுவாதி நால்வரும் சிசிடிவி மானிட்டரையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். சௌமியா உருவாக்கிய அந்த போலி சர்வர் லிங்கிற்குள் யாரோ ஒரு பயனர் நுழைவது திரையில் ரெட் அலர்ட் ஆக காட்டியது. திலீப், அவன் உள்ள வந்துட்டான். நம்ம ஆஃபீஸ் நெட்வொர்க்ல இருந்துதான் லாகின் பண்றான். அதாவது அந்த துரோகி இப்போ இந்த பில்டிங்குள்ளேயே தான் இருக்கான் என்று சௌமியா பரபரப்புடன் கூறினாள். அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த சர்வர் ரூமின் கதவு மெதுவாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. நால்வரும் மூச்சடக்கி பார்த்தனர். இருண்ட அந்த அறையில் கம்ப்யூட்டர் திரையின் நீல நிற வெளிச்சம் மெதுவாக ஒருவரின் முகத்தில் படர்ந்தது. சிசிடிவி கேமராவின் துல்லியமான வெளிச்சத்தில் தெரிந்த அந்த முகத்தை பார்த்ததும் திலீபன், சௌமியா உட்பட நால்வரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயினர். அது அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு முகம். யார் அந்த இன்சைடர்? விக்ரமுக்கு சாதகமாக கம்பெனிக்குள்ளேயே இருந்த அந்த பெரிய தலையார்? சௌமியாவின் அடுத்த அதிரடி என்ன? கார்ப்பரேட் யுத்தம் அடுத்த எபிசோடில். இந்த கதையை தொடர்ந்து கேட்க நமது அல்காரிதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.